இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு பொடலங்காய் ஃப்ரை தான் என்னோட ஸ்டைலில். ସାବୁଆ ପୋଟଳ ଫ୍ରାଇ ତମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲ୍ର କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଏ ତ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ମୁଁ କେମିତି କରୁଛି ଷ୍ଟେପ୍ ବାଇ ଷ୍ଟେପ୍ ଦେଖନ୍ତୁ। ଏମିତି ବି ଗୋଟେ ଦିନ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ସେ ସାବୁଆ ପୋଟଳ ନା ବେଶୀ ସଫ୍ଟ ଭଲ ଫ୍ରେଶ୍ ରହିବ ନା, ସେଇଟା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। କଟ୍ କରିକି ସେ ପାଣିରେ ଧୋଇକି ଅଲଗାଟା ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ଏଇଟା ତମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲ୍ର କରୁଛି, ଟିକେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆପଣମାନେ ବି ட்ரை କରିକି ଦେଖନ୍ତୁ। இது வந்து பொடலங்காய் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் தான் நான் பண்ண போகிறேன்। பொடலங்காய் வந்து ஒரியாவில் வந்து சாபலா பொட்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க। சபோன்னா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு, பாம்பு மாதிரி இருக்கிறதால அந்த பேர் சொல்லுவாங்க। ଟିକେ ତେଲ ପକେଇକି ତେଲରେ ସୋରିଷ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆପଣ କ'ଣ ତେଲ ୟୁଜ୍ କରୁଛି ସେଇ ତେଲ ୟୁଜ୍ କରିବେ ତ ବଢ଼ିଆ ରହିବ। ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ସୋରିଷ ପାଇଁ ବଡ଼ ସ୍ପୁନ୍ ନା ବେରି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ବେରି ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ଆସିବ। ଟିକେ କାଢ଼ି ପତ୍ତା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ଶୁଖିଲା ଲଙ୍କା, 2ଟା କଞ୍ଚା ଲଙ୍କା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ବୋଟ ଡାଲି ନା ସେଇଟା ଟିକେ பக்கிବା ପାଇଁ ଦରକାର। எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு ஜாஸ்தியாக போடணும், கடலப்பருப்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கணும்। ପିଆଜନା ଟିକେ ଗୋଟେ ବଡ଼ ପିଆଜ କଟ୍ କରିକି ସେଇଟା ବି ତେଲରେ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଲୁଣ ପକେଇକି ଏ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ହେଇଯିବ। ଆମ କ'ଣ ଗୋଟେ ଡାଲି ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ଏ ପୋଟଳ ନା ବଢ଼ିଆ ରହିବ। ଟିକେ ଏଇଟା ଏ ଆଉ ଗୋଟେ ନାଁ ବି କହିବ, ଏଇଟା ଚୁଚୁନ୍ଦ୍ରା। ମୁଁ ଜାଣିନି, ମୁଁ ନାଁ କ'ଣ ପଚାରୁଥିଲା, ତାଙ୍କ ମୋତେ କହିବ। 2ଟା କହୁଛନ୍ତି, ସାବୁଲ ପୋଟଳ, ଚୁଚୁନ୍ଦ୍ରା କହିକି। ମୁଁ ସେଇଟା ବି 2ଟା ବି ନାଁ କହୁଛି। ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பக்கிବା ପାଇଁ ଦରକାର। இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடணும்। இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இது வந்துட்டு வேர்க்கடலையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், தேங்காயும் யூஸ் பண்ண போகிறோம்। வேர்க்கடலையை வறுத்துட்டு கொஞ்சம் இடித்து வச்சுக்கணும், பேஸ்டெல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப। ଆଉ ନା ବାଦାମ ନା ଟିକେ ଫ୍ରାଏ କରିକି ସେଇଟା ଟିକେ ଭଲ ପେଷ୍ଟ ଟାଇପ୍ର ନାହିଁ, ଟିକେ ଚିଞ୍ଚିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ନଡ଼ିଆ ବି ଏ ଭିତରେ ଆମେ ୟୁଜ୍ କରିବ। ସେ ପୋଟଳ ନା ଛୋଟ ଛୋଟ ஃப்ரை କରିକି ରଖୁଛୁ ନା, ଏଇଟା ଏ ஸ்டேஜில் ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பக்கில அப்புறம் பொடலங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துடணும்। தேங்காயும் போட போகிறோம், நம்ம வேர்க்கடலையும் கொஞ்சம் போட போகிறோம்। அதனால இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்। ரசம் கூட இல்லை காரக்குழம்பு, வத்த குழம்பெல்லாம் வச்சுட்டு சைடிஷாக வச்சுட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும்। எல்லா வெஜிடபிளையும் ஒவ்வொரு விட்டமின்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே ஒவ்வொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்தால் பசங்க வந்து எல்லாமே சாப்பிடுவாங்க। ஒரே டைப் வெஜிடபிள் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக மார்க்கெட்டில் எந்த வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை வாங்கி வந்து பண்ணுறது தான் எங்களோட வேலை। ଆଉ ସବୁବେଳେ ଗୋଟେ ଭେଜିଟେବଲ୍ ଟ୍ରାଏ କରିବନି, ସବୁ ଭେଜିଟେବଲ୍ ବି ପିଲାମାନଙ୍କୁ କରିକି ଦେବା ପାଇଁ ଦରକାର। ଆମ କରିବା ବେଳେ ଏଇଟା ଖାଇବନି ସେଇଟା ଖାଇବନି କହିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ ସିଜନ୍ରେ ଏବେ କ'ଣ ଭେଜିଟେବଲ୍ ଫ୍ରେଶ୍ ଆସୁଛି ନା ସେଇଟା ଆମେ କରୁଛି। 3ଟା ଷ୍ଟାଇଲ୍ର ବି କରିବ। ଆଉ ଓଡ଼ିଆ ଷ୍ଟାଇଲ୍ରେ ଗୋଟେ ଦିନ ତାମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲ୍ରେ, ଗୋଟେ ଦିନ ଆନ୍ଧ୍ରା ଷ୍ଟାଇଲ୍ରେ। କ'ଣ ଟେଷ୍ଟ ଭଲ ଲାଗୁଛି ପିଲାମାନଙ୍କୁ ବି ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ଖାଇବ। ଟିକେ ହଳଦୀ ପକେଇ ଦେଉଛି, ଆଉ ଅଲରେଡ଼ି ଶୁଖିଲା ଲଙ୍କା, କଞ୍ଚା ଲଙ୍କା ପକେଇ ଦେଉଛି। காஷ்மீரி சில்லி பவுடர் டிக்கு பக்கி வச்சு சேட்டு கலர் பை மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும்। கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான், அது வந்து கலரோட இதுக்காக தான்। காரத்துக்காக ஆல்ரெடி பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் நம்ம போட்டிருக்கோம்। ରାଗ ପାଇଁ ନା ଅଲରେଡ଼ି କଞ୍ଚା ଲଙ୍କା, ଶୁଖିଲା ଲଙ୍କା ଆମେ ପକେଇ ଦେଉଛି। ଏ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡ଼ର ନା ଟିକେ ସେ କଲର୍ ପାଇଁ। ଟମାଟୋରେ ନା ଖାଲି ଗୋଟେ ଟମାଟୋରେ ଜୁସ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ସେ கட் କରିକି ஃபுல் பக்கிବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ஒரு தக்காளியோட ஜூஸ் மட்டும் போட்டால் போதும், நம்ம அதை கட் பண்ணி போட வேணாம் தக்காளி, அந்த ஜூஸோட டேஸ்ட் மட்டும் இருந்தால் போதும்। ଟମାଟୋର ଜୁସ୍ ଟିକେ ପକେଇକି ବାଦାମ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଟିକେ ବାଦାମ ବେଶୀ ପାଉଡ଼ର କରିବ ନାହିଁ, ସେମିତି ଚିଞ୍ଚିକି ପକେଇବା ଟାଇମ୍ରେ ସେ ବାଦାମର ଟେଷ୍ଟ ନା ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଆସିବ। ଆଉ ଟମାଟୋ ପକେଇକି ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। हल्दी पकेबा टाइम रे ये பொட்டலோட கலர் என்ன बढ़िया டேஸ்ட் ஆசிபு, கிரீன் கலர்ல। இது வந்து பொடலங்கால கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம்னாவே அந்த கிரீன் கலரும் மஞ்சள் கலரும் சேர்ந்து பார்க்கவே ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும்। பொல்லு சிஜிகளாக
ପୋଟଳ ସେଇଟା ଆମର ବାଦାମର ପାଉଡର ନା ଏବେ ଏ ଷ୍ଟେଜରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ପକେଇକି ଟିକେ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை କରିକି ରଖୁச்சு ସେଇଟା ପାଇଁ ବୋଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। இப்போ நம்ம வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம்। ஆல்ரெடி காய் வெந்துட்டு உடனே தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம்। தேங்காவும் வந்து துருவி வச்சிருக்கோம்ல நைஸா ரொம்ப பேஸ்டா அரைக்கக்கூடாது। தேங்காய் துருவி வச்சது வந்து இந்த ஸ்டேஜில் போடணும்। ନଡ଼ିଆନା ବୋଲ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସେ ଏମିତି ଚିଞ୍ଚିକି ଟାଇପ୍ର ଅଛି ନା ସେମିତି ତେଙ୍ଗାକୁ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତେଙ୍ଗା ମିକ୍ସ କରିକି ମ୍ୟାକ୍ସିମମ୍ 5 ମିନିଟ୍ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ବନ୍ଦ କରିଦେବା ପାଇଁ ଦରକାର। ତେଙ୍ଗା ଏମିତି ପକେଇକି ବେଶୀ ଟାଇମ୍ ସିଝିବ ନା ସେଇଟା ନଡ଼ିଆ ସ୍ମେଲ୍ ଆସିବ। ସେ ନଡ଼ିଆ ତେଲର ସ୍ମେଲ୍ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। ତାପରେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ଧନିଆ ପକେଇକି ଆଉ ଗରମ ଗରମ ଭାତରେ ପକେଇକି ଖାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ମୋର ଷ୍ଟାଇଲ୍ରେ ଶାବଳ ପୋଟଳ फ्राई ଆପଣ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ ଆମ ଚ୍ୟାନେଲକୁ லைக் କରନ୍ତୁ, கமெண்ட் କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ। புடலங்காய் ஃப்ரை என்னோட ஸ்டைலில் நான் குக் பண்ணுற 2 ஒரியா ஸ்டைலும் சரி தமிழ்நாடு ஸ்டைலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்। நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்। என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்। புடலங்காய் ஃப்ரை சாப்பாடு சூடாக போட்டுட்டு அதில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு இந்த புடலங்காய் ஃப்ரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாவே செம்ம சூப்பராக இருக்கும்। தயிர் சாப்பாடு கூட ரசம் கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும்। ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு வெஜிடபிள் வந்து பண்ணும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுறேன்। என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்। பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்। ମୋତେ କେତେ ଓଡ଼ିଆ ଜାଣୁଛି ଏତିକି ମୁଁ କହୁଛି ସବୁ ଭେଜିଟେବଲ୍ ପ୍ରୋନାଉନ୍ସିଏସନ୍ ଆପଣଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ